ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது D125 ஸ்பெஷல் எடிஷன் தான். எக்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ஷோரூம்ஸுக்கும் திருச்சி அண்ட் மற்ற ஏரியாஸுக்கெல்லாம் இப்போது இந்த D125 ஸ்பெஷல் எடிஷன் லோடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான். ஸோ எஸ் காய்ஸ், D125 எக்ஸ் எடிஷன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை அப்பியரன்ஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே தொடர்ந்து பேசுவோம். இந்த ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு இப்போது பிப்ரவரி எண்டு வந்துட்டு எல்லா ஷோரூம்ஸுக்கும் ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது. டிஸ்க் ஆப்ஷன் அந்த ஒரு ஆப்ஷன் சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது. ஹோண்டாங்கிற பிராஜிங் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கலர் அப்டேட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை மார்ச் அந்த ஏப்ரல் இந்த 2 மாதம் அந்தக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் இருக்க போகுது. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ் எடிஷனை சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நார்மல் எடிஷனோட ஒரு 2000லேருந்து ஒரு 2500 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஓல்டு மாடல் D125 ஸ்பெஷல் எடிஷன். அது ரப்சால் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 மிட் வேரியண்ட்டில் அந்த விட்டுருந்தாங்க, லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் அப்பியரன்ஸ் வந்து டுவல் டோன் கலராகவும் உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் அப்புறம் அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வீல் கலர்ஸு ஒரு பவுன்சி ஆரஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெப்சாலுங்கிற பேஜிங் அண்ட் வந்துட்டு OBD 2A இன்ஜின் தான் இது. ஸோ அதை ரிவ்யூ எடுக்கிறப்ப பக்கத்தில் சர்வீஸ்க்கு வந்துருந்துச்சு, அதையுமே ஷூட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் எடிஷனுக்கு வருவோம். எக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை வீட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பவுன்சி ஆரஞ்சு அந்த கேட்டகரியில் இல்லைனாலும் ஒரு ரெட் சார்ந்த ஒரு ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசிக்கல் அப்பியரன்ஸுமே இதுலேயுமே டுவல் டோன் கலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 2024 மாடலில் சைரன் ப்ளூன்னு ஒரு எடிஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு D125. அதை பேஸ் பண்ணி அந்த சென்டர் ஷீல்டு உங்களுக்கு வந்துட்டு மட்கார்டு சைடு பாடி பேனல்ஸ் எல்லாமே சைரன் ப்ளூவில் வரும். அண்ட் உங்களுக்கு அப்புறம் கிரவுண்ட் கிரே அப்படிங்கிற ஆப்ஷன், அதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ் எடிஷன் 125 அப்படிங்கிற ஒரு கலர்ஃபுல் அண்டு யங்ஸ்டர் இன்ஸ்பைரிங்கான உங்களுக்கு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஐதர் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே உங்களுக்கு பாடி பேனல்ஸில் எக்ஸ் எடிஷன் அப்படின்ட்டு வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு ரியர் பேனல்ஸில் வந்துட்டு சைரன் ப்ளூ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு D125 அப்படிங்கிற பேஜிங் அந்த ஸ்டிக்கர் பேஜிங் மோனோகிராம்லேயுமே வந்துருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு யங்ஸ்டர் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட்ஸ்லையுமே அந்த கிரவுண்ட் கிரேவோட ஹோண்டாங்கிற ரெட் கலர் பேஜிங், ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஆரஞ்சு கலந்த ரெட்டு, இது கலர் குறிப்பிட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல்ஸ் ஆல்ரெடி தெரியும், அந்த வி ஷேப்டு LED DRLs வந்துடுது. உங்களுக்கு ஃப்ரண்ட் எல்இடியை பொறுத்தவரை உங்களுக்கு பவர் அவுட்புட் டீசெண்டாக இருக்கும். சைடு இண்டிகேட்டர்ஸ்லாம் இன்னுமே ஹாலஜன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் கலர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெட் கலர்ந்த ஒரு ஆரஞ்சு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாருங்கள். ரியர் கிராப் ரயில் வந்து அந்த ஒரு கிரவுண்ட் கிரே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் பேனல்ஸ்லையுமே உங்களுக்கு கிரவுண்ட் கிரே ஃபினிஷிங் கிளாஸியில் வந்துடுது. நீங்கள் இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஸோ நேரில் பார்க்க ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இது சிங்கிள் வேரியண்ட் சாவி வச்ச மாடலில் தான் வருது. ஸோ அச்சிஸ் மாடலில் தான் வருமோன்னு ஒரு கவலை வேணாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 4 இன்ச்சு கலர்டு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். அந்த 4-வே லாக் அண்ட் 18 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. சீட் கெப்பாசிட்டி வந்து 2 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். ஒரு 50 to 60 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில். உங்களுக்கு சைடில் அந்த மஃப்ளர் ஃபினிஷ்மே அந்த குரோம் பேட்டர்ன் அந்த மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு அந்த பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வீல் கலர்ஸை பொறுத்தவரை ஒரு ரெட் கலர்ந்த ஒரு பவுன்சி ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் ஃப்ரண்ட்டில் அலாய் வீல்ஸ், ரியரில் வந்து 10 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பிராண்ட்ஸில் 12 இன்ச் ரியர்லேயுமே கொடுக்குறாங்க. TVS Jupiter 125 சொல்லலாம். ஸோ அது இன்னுமே ஹேண்ட்லிங்க்கு சூப்பராக இருக்கும். இந்த D125 சூப்பரான ஒரு ஹேண்ட்லிங் பர்ஸ் இருக்கக்கூடியது தான். டாப் எண்ட் ஒரு 70 to 80 தாராளமாக ப்ரொவைட் பண்ணும். அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இன்னுமே பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த D125 பொறுத்தவரை. பட் CBS ஆப்ஷன் தான் கைஸ் இன்னும் வருது. ABS அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சிங்கிள் பார்ட் கேலிப்பர்ஸோட பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸ் ஓகே தான். 70 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு பிரேக்கிங் கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாம். CBS பிரேக்கிங் இருக்கனால. ரியரில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன்ஸ் தான் வருது. பில்ட் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டு எண்ட் வந்துட்டு ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அந்த ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ரியரில் இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு OBD 2B இன்ஜின் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபேமிலி யூசேஜ் கன்சிடர் பண்ணி கிக்கர் அசம்பிளி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மைலேஜ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் 45+ தரும் கைஸ். ஸோ ஒரு கலர்ஃபுல் உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தியான இன்ஜின்.
டயர் ஹக்கருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஒரு ப்ரூவன் இன்ஜின் தான். உங்களுக்கு ஹோண்டா இன்ஜினை பொறுத்தவரையுமே கம்ஃபர்டபுள், ரிலேபிள் அண்ட் ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கு காரணம் இவங்க இன்னுமே அவங்க அந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்கின உங்களுக்கு பிஸ்டன் கூலிங் ஜெட் இன்னுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால தான் இந்த இன்ஜின் இன்னுமே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ராப்பராக ஒரு டைம் பீரியடில் நீங்கள் சர்வீஸ் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஆஸ் யூஷுவல் ஒரு 45 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு ஸ்பீடு எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயை பொறுத்தவரை எனக்கு சின்ன வார்த்தை என்னென்னா எக்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இதிலே இப்போ வந்துட்டு D125ல 3 ஆப்ஷன்ஸ் வருது வேரியன்ட்ஸு. நார்மல் டிஸ்க் வேரியண்ட், இப்போ இந்த எக்ஸ் எடிஷன், அப்புறம் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு அச் ஸ்மார்ட்டில் வந்துட்டு போகணும். ஸோ அது வந்துட்டு இது இன்பில்டாகவே இதில் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்துட்டு அரௌண்டு 1,18,000 அந்த ரேஞ்சில் வரனால அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், பவர் அவுட்புட் டீசென்ட்டு. ஸோ உங்களுக்கு இண்டோரில் பார்த்தாலுமே தெரியும், ரெட் கலர்ந்து ஒரு ஆரஞ்சு ஃபினிஷில் வீல் கலர் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. அண்ட் நேரில் பார்க்கவுமே இந்த D125 ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அப்பீலிங்காக இருந்துச்சு. இந்த கலர் ஆப்ஷன் தனியாக தெரியும். ஸோ இது கூடவே உங்களுக்கு ஷைன் 125ல ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோரோவர் ஹோண்டா வந்து ஸ்பெஷல் எடிஷனாலே அவுட்டர் லுக் மட்டும் வந்துட்டு பாடி அப்பியரன்ஸ் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அப்பீலிங் நல்லாயிருக்கும். இன்ஜின் அண்ட் பாடி டைமென்ஷன் ஸ்பெக் எல்லாமே டிட்டோ சேமாக தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை ப்ரைஸிங் வந்துட்டு அந்தளவுக்கு அதிகப்படுத்தலை. மோரோவர் 2000க்குள்ளே தான் அந்த வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. நம்ம ஷைன் 125 பார்த்தோன்னா டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும். மேலே ஐக்கார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர தெரிஞ்சுங்க கைஸ். ஸோ இதுதான் இந்த எக்ஸ் எடிஷனை பற்றின ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ வீடியோ. ஸோ இண்டோர் ஃபுட்டேஜஸ்மே கொஞ்சம் போட்டு வரேன். ஸோ எக்ஸ் எடிஷன் அப்படிங்கிற சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை இந்த D125க்கு. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் இருக்க போது, டைப்-C to டைப்-C சார்ஜிங் போர்ட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்தது தான். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம் D125 பற்றினது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்றபடி ஃப்ரண்ட் எண்டில் 4 inch கலர் டிஸ்பிளே, அப்புறம் ஃப்ளோர் போர்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். தாராளமாக 2 பேர் உட்காந்து போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதிலே ஆக்டிவா 125ல இன்னும் ஸ்பெஷல் எடிஷன் எதுவும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. மேபி ஏப்ரலுக்கு அப்புறம் எதுவும் லான்ச் பண்ணலாம். ஏன்னா வித் ABSோட லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு CBS ஆப்ஷனே போதும் இந்த 125cc கேட்டகரியில். உங்களுக்கு அத்தியாவசியம் நான் வந்துட்டு ஹைவேஸில் தான் க்ரூஸ் பண்ணுவேன், 70-80 தாராளமாக வந்துட்டு கேரி பண்ணுவேன் ஸ்பீட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஏப்ரலுக்கு அப்புறம் ABS எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த எக்ஸ் எடிஷன் ரொம்ப சூப்பரான இருக்கும். இது கூடவே உங்களுக்கு ஆக்டிவா 125மே தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்போர்ட்டி நேச்சர் பார்க்குறவங்க இந்த எக்ஸ் எடிஷன் D125 சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி யூஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆக்டிவா 125 ப்ரிஃபர் பண்ணலாம் கைஸ். அண்ட் இதில் ஒரே ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா, அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து இல்லை TFT டிஸ்பிளேயில். அது ஒன்று தான், மற்றபடி டிட்டோ ஓகே தான் கைஸ். இது ஒரு சிலர் இந்த கலர்ஸை பார்த்தோன்னா டிவிஎஸ் என்டார்க்கில் ஒரு சில வேரியன்ட்ஸ் இருக்குது, அந்த கலர் மாதிரி கிட்டத்தட்ட வருது, அந்த வீல் கலர்ஸு அப்புறம் சைட் ஸ்டிக்கர் எல்லாமே. ஸோ அது மேபி காம்படிட்டிவ்க்காக விட்டுருக்கலாம், லான்ச் பண்ணியிருக்கலாம் ஹோண்டா. ஸோ மற்றபடி ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு லுக்குமே கொஞ்சம் டீசெண்டாக ஃபேமிலி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னால் D125 சொல்லலாம் கைஸ். அண்ட் மோரோவர் இந்த எக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறனால ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப அப்பீலிங்காக பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இப்போ February எண்டு வந்துட்டோம், March, April மோஸ்ட்லி அதுக்குள்ளார எல்லாமே எல்லா டீலர்ஸ்லேயும் ஸ்டாக் அவைலபிலிட்டி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிமிட்டட் எடிஷனை பொறுத்தவரை கம்மியான யூனிட்டில் தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேராக ஷோரூம் விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இல்லை D125 இன்னும் நார்மல் ஒரு சில கலர்ஸுமே இருக்குது. அந்த ஸ்போர்ட்டி எல்லோவுமே சூப்பராக இருந்துச்சு, வீடியோவில் இடையில பார்த்துருப்பீங்க. ஸோ அது கூடவே இன்னும் சில ஆப்ஷன்ஸ் ஒரு 6 கலர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலே H ஸ்மார்ட் வேணும்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவ் ஆப்ஷன்ஸோடு போய்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குறது தெரியும், ISS சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இன்டகிரேட்டட் பாஸ் சுவிட்சு, அப்புறம் மற்ற சுவிட்ச் கியர்ஸ் எல்லாமே ஒன்று தான். டைப்-C to டைப்-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் டாக்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த TFT டிஸ்பிளே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற விதமாக. ஒரே ஒரு நெகட்டிவ் ஆல்ரெடி சொன்னால் தான், அது இன்பில்டாக வந்துட்டு கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, மற்றபடி ஓகே தான் கைஸ். ஸோ இந்த D125 பொறுத்தவரை நார்மல் எடிஷனுக்கும் H ஸ்மார்ட் அண்ட் வந்துட்டு இந்த எக்ஸ் எடிஷன் 3க்குமே வந்து டீட்டெயில்டு ப்ரைஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். திருச்சியை பொறுத்தவரை மற்ற ஒரு சில ஏரியாஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபர் ஆகலாம் கைஸ். ஸோ இன்ஜின்மே வந்துட்டு OBD2B நாம்ஸ் படி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு சேஃப்டி கியர்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். அண்ட் கலரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்காம நேரில் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவுமே பார்த்துருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லை ஆக்டிவா 125 போகலாமா அப்படின்னு சைட் பை சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே டீட்டெயில் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.